மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் திருப்தியின்மைக்கு எவ்வாறு நாங்கள் அவர்களுக்குரிய நடவடிக்கைகளை, அவர்களுக்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம். முதலாவதாக மிக முக்கியமானது அதிலே ப்ரொவைட் ஹெல்த் எடியூகேஷன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தம்பதியினருக்கு அல்லது ஆண் பெண் இருவருக்கும் போதிய அளவு சுகாதார கல்வியை நாங்கள் அளிக்க வேண்டும். முதலிலே முக்கியமானது என்னவென்றால், இந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ அல்லது தன்னுடைய ஆண் துணையுடனோ தொடர்பினை மேற்கொள்ளுகின்ற போது அதிலே அவருக்கு திருப்தியற்ற தன்மை அல்லது அவருக்கு உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் அடைய முடியாத தன்மை அல்லது மிக விரைவாக அவர் அந்த பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு விடுகிறார் அல்லது இந்த பாலியல், அதாவது நாங்கள் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது பாலியல் நடவடிக்கைக்கு முதல் இருக்கின்ற முன் விளையாட்டுகள் ஃபோர்ப்ளே என்று சொல்லுவோம், அதை அவரது அக்கறைப்படுவது இல்லை போன்ற பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் முதலிலே நாங்கள் கொடுக்கின்ற ஒரு அறிவுரை அல்லது ஹெல்த் எடியூகேஷன் என்னவென்றால், இதை கட்டாயமாக வாய் திறந்து உங்களுடைய கணவருக்கு தெரிவியுங்கள். நாங்கள் இப்போது 21ஆம் நூற்றாண்டு வந்துவிட்டோம். இன்னும் வெக்கம், பயம், நாணம், பயிர்ப்பு, அப்படி பலதரப்பட்ட கலாச்சார சம்பந்தமான விடயங்களை சொல்லிக்கொண்டு இருப்பதாக இருந்தால் அந்த குடும்பமே அழிவடைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இங்கு கூடுதலாக எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே பெண்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இவ்வாறு வாய் திறந்து நாங்கள் பேசினால் அது பிழையாகி விடுமா அல்லது தவறான பக்கத்திலே போய்விடுமா அல்லது என்னுடைய கணவர் எனது ஆண் துணை யோசிப்பாரா, இதற்கு முதல் என்னுடைய மனைவிக்கு அல்லது என்னுடைய பெண் துணைக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்தது, இதன் காரணமாகத்தான் நான் அவருடன் பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ளுகின்ற போது அவருக்கு திருப்தியின்மை, அவருக்கு திருப்தி வரவில்லை என்பது போல் நினைப்பார்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே போட்டு மனசை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் என்னிடம் வந்து கூட இப்படி சொல்லியிருக்கிறார், எவ்வாறு ஐயா, எவ்வாறு டாக்டர், நாங்கள் இவ்வாறு என்னுடைய கணவருக்கு நான் சொல்ல முடியும் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். எனவே அப்படி இல்லாமல் முதலிலே நாங்கள் இருவருக்குமே நாங்கள் படிப்பிக்க வேண்டும், ஹெல்த் எடியூகேஷன் கொடுக்க வேண்டும், சுகாதார கல்வியை ஊட்ட வேண்டும். என்ன நடந்தாலும் வாயை திறந்து கதைப்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. எனவே முதலாவது. ரெண்டாவதாக அவர்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் சொல்லுவோம் கிவ் பெர்மிஷன் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்பெரிமெண்டேஷன். உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பெரிமெண்ட் என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாடசாலைகளில் படிக்கின்ற காலத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம், பரிசோதனைகள் எல்லாம் செய்வோம். எனவே இங்கு சொல்லப்படுகிற முக்கிய விடயம் என்னவென்றால், அவர்கள் அந்த பாலியல் உறவை மேற்கொள்ளுவதற்கு முதல் அதற்குரிய அந்த பரிசோதனையை செய்து பார்ப்பது மிகவும் முக்கியம். எனவே கிவ் பெர்மிஷன் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்று சொல்லுகின்ற போது இதுதான் அதனுடைய கருத்து. எனவே என்ன செய்ய வேண்டும், ஒரு வைத்தியரிடம் போகிறீர்கள், வைத்தியரிடம் போய் அந்த வைத்தியரிடம் கூட நீங்கள் ஒளிமறைவாக கதைத்தால் ஒரு பிரயோசனமும் கிடையாது. உண்மையாக நான் இப்படிப்பட்ட நோயாளிகள் வருகின்ற போது நான் முதலிலே யார் என்றால், வைத்தியர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழிற்சேவராக இருக்கலாம், யார் என்றாலும் முதலிலே சொல்லுவது, தயவு செய்து என்னிடம் பொய் பேச வேண்டாம், என்னிடம் பொய் கதைக்க வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம் என்றுதான் முதலிலே நாங்கள் சொல்லுவது. ஏனென்றால் நாங்கள் அவர் தொடர்ந்து மாறி 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 பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அதை கேட்டுக்கொண்டிருப்பதிலே ஒரு விதமான பிரயோசனம் கிடையாது. அதற்குரிய உரிய சிகிச்சையை எங்களாலே அளிக்க முடியாத தன்மை ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக இன்று நாங்கள் டேக்அவே மெசேஜ் என்னவென்றால், ஆணோ பெண்ணோ, ஒன்று பெண், ஒரு ஆண் நினைக்கலாம் இந்த பெண் என்னுடன் இந்த பாலியல் ரீதியாக தொடர்பினை மேற்கொள்வது ஒத்துழைக்கவில்லை என்று. அதே நேரத்தில் ஆண் நினைக்கலாம், பெண் நினைக்கலாம், என்னுடைய கணவர் என்னுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை செக்ஸ் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்கிறார் இல்லை, இவர் என்ன ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போகிறது மாதிரி இருந்து உடனடியாக 2-3 நிமிடங்களுக்குள்ளே அவரை அறியாமலேயே அவருடைய இந்த சுக்கில பாய்பொருள் வெளியேறுகின்றது என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம், அதை லீக் ஆகுதுலாம் சொல்லுவார்கள். எனவே இப்படி 2 பேருமே மாறி மாறி பிரச்சனைகள் சொல்லு கொண்டிருப்பதில் ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. ஒரு தகுதி வாய்ந்த வைத்தியரை கண்டு அதற்குரிய ஆலோசனையை பெற வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனால் வைத்தியம் போய் கூட பொய் சொல்வதோ மறைத்து பேசுவதோ ஒரு விதமான பிரயோசனத்தையும் உங்களுக்கு தராது. எனவே முக்கியமாக
நான் சொன்னது போல வாயை திறந்து பேச வேண்டும். இரண்டாவதாக ஒரு வைத்தியருடைய அனுமதியுடன் கிவ் பெர்மிஷன் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்று சொல்லுவோம். அதாவது வைத்தியர் அனுமதியுடன் அவர்கள் தங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது என்பதை பற்றி நேரடியாக சொல்லுவது மிகவும் முக்கியமானது. சில பேர் உங்களுக்கு சொல்லுவார்கள், அதாவது மிகவும் வயலண்டாக, அதாவது ஒரு வன்முறை பாவிக்கின்ற ஒரு பகுதியை நான் கண்டிருக்கின்றேன். நான் அப்படி ஒரு 15-20 பேரை பெண்களை நான் சந்தித்திருக்கிறேன். வன்முறை பாவிப்பது என்னவென்றால் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த இணையதளங்களிலே பார்த்து என்ன செய்வார்கள் என்றால் பெண்களுக்கு வற்புறுத்தி அல்லது பலாத்காரமாக அவர்கள் இந்த ஃபோனிலே தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி என்ன செய்வார்கள், ஒரு துணியாலை எடுத்து கைகளை கட்டுவது, கால்களை கட்டுவது, அதன் பிற்பாடு பாலியல் ரீதியான சோதனை மேற்கொள்வது, இப்படிப்பட்ட பல பிரச்சனை கூட நான் என்னுடைய அனுபவத்திலே சந்தித்திருக்கிறேன். இவற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னவென்றால், அதாவது ப்ளஷர் இன் பெயின் என்று சொல்லுவோம். அதாவது இது ஒரு மனநிலை பிரச்சனையாக கூட மாறலாம். அதாவது ப்ளஷர் இன் பெயின் என்றால் ஒருவருடைய நோவிலே எண்ணத்தை ஏற்படுத்துவது, சந்தோஷத்தை காணும். இன்னொருவருக்கு நாங்கள் நோவை கொடுத்து அதன் மூலமாக எனக்கு என்ன சந்தோஷம் அல்லது சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறது. எனவே இதுதான் ப்ளஷர் இன் பெயின் என்று. எனவே இவையெல்லாம் எங்களுடைய இந்த இணையதளங்களின் மூலமாக வந்த பிரச்சனைகளாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே பெரிய கவலையாக கூட எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் சில பேர் வந்திருக்கிறார்கள் என்னவென்றால், வீட்டிலே பெண் இருக்கின்ற போது அவர் உடை அணியக்கூடாது. அப்படி ஒரு பெற்றவர்கள் கூட நான் கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை கூட நான் கண்டிருக்கின்றேன். எனவே இவையெல்லாம் அந்த ஆணினுடைய மனநிலை குழப்பம் அல்லது இந்த இணையதளங்களை பார்ப்பதன் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனை. சிலவே இதற்கு மேலதிகமாக சென்று தன்னுடைய தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் தன்னுடைய நண்பர்களை கொண்டு வந்தவர்களை கூட நான் கண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நண்பர்களையும் விட இன்னும் மேலதிகமாக ஒரு படி மேலே சென்று ஓரின பாலியல் சேர்க்கை என்று சொல்லுவோம், ஹோமோசெக்சுவல், தன்னுடைய ஆண் நண்பர் அந்த கணவர் என்ன செய்வார் என்றால், தான் ஓரின பாலியல் சேர்க்கை மேற்கொள்கின்ற அந்த ஆண் துணியை வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்து அது தன்னுடைய கண்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி இன்னொரு ஆண் துணை இருக்க வேண்டிய ஒரு நிர்பாக்கியமும் அந்த இடத்துல ஏற்படுகிற நிர்பந்தம். எனவே இவையெல்லாம் என்ன செய்கிறது என்றால், கதைத்து உளவள துணை கவுன்சிலிங் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தவிர இவற்றுக்கு நாங்கள் நேரடியாக சிகிச்சை முறை போல இவையெல்லாம் ஒரு மனைவி வந்து எங்களிடம் சொல்ல வேண்டும் கட்டாயமாக. இதை வைத்தியர் முக்கியமாக நீங்கள் தெரிவிப்பது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் அந்த வைத்தியர் உங்களுடைய கணவருக்கும் சிகிச்சை அளிக்க முடியாது, உங்களுக்கும் சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை ஏற்படும். இது முக்கியமாக இந்த 2 விடயம். ஒன்று, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன நோய் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இதற்கு பெண் எங்களோட வாய் திறந்து பேச வேண்டும். இரண்டாவதாக கிவ் பெர்மிஷன் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்காக மணி சின்னத்தை பெல் சின்ன அமர்த்தலாம். மேலும் தகவல் தேவையாக இருந்தால் 0094-7735-6245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவினை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.